சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 173வது படத்தை கமலஹாசன் தயாரிப்பில் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை சுந்தர் சி இயக்குவார் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு போஸ்டர்லாம் வெளியிட்டு அறிவிப்பு செஞ்சாங்க படக்குழு. ஆனா என்ன காரணம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து சுந்தர் சி விலகினார். சுந்தர் சி வந்து அந்த படத்தை இயக்குவது விளங்குறாரு. அதுக்கான தனிப்பட்ட காரணம் தான் சொல்லப்படுது. பர்சனலா அவர் எதையும் சொல்லல. தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த படத்தை நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை யார் இயக்குவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்புலாம் இருந்துச்சு. ஆதிக்க ரவிச்சந்திரனா, இல்ல லோகேஷ் கனகராஜா, இல்ல பேட்டை படத்தை இயக்கியவரா, இந்த மாதிரி நிறைய இயக்குநர்களை, புது இயக்குநர்கள், பழைய இயக்குநர்கள் அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் போய் இந்த வேலையில இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குவார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க படக்குழு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைப்பார். சமீப காலமா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு தொடர்ந்து இசையமைக்கிற அனிருத் இந்த படத்துக்கு இசையமைப்பார் அப்படின்னு படக்குழு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஒருவன டான் படத்தை இயக்கினாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இரண்டாவது படமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்கிற வாய்ப்பு, அதுவும் ராஜ்கமல் பிலிம்ஸ் சென்டர் சார்பா உலகநாயகன் கமலஹாசன் தயாரிக்கிற படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்து பக்கத்துல எல்லாருக்குமே வந்து கனவுன்றது ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த கனவு இவ்வளவு சீக்கிரமா நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு கனவு தான் இது. இரண்டாவது படத்துல சூப்பர் ஸ்டார், அதுவும் கமல் சார் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாரு. தொடர்ந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் படமா கொடுத்துட்டு வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படம் எப்படி இருக்கும், அதாவது ரஜினிகாந்த் 173வது படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வம் இப்பவே இருக்கு எல்லாருக்கிட்டையும். இந்த படம் 2027 ஜனவரி அன்று வெளியிடப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அநேகமா 2027ஆம் ஆண்டு பொங்கல் அன்னைக்கு இந்த படம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் படக்குழுவும் 2027 ஜனவரியில படம் வெளியிடப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.